Greetings, grade 5 children. This is your English class. So far English classல என்ன பார்த்துட்டு இருந்தோம்? நிறைய grammar parts பார்த்துட்டு இருந்தோம். Am I right? So இன்னைக்கு English classல lesson number 7. Okay, lesson number 7, it's a poem. And the name of the poem is Books. What is the name of the poem? Books. ஓகே, புக்ஸ் அப்படிங்கிற ஒரு போம் என்ன செய்ய போறோம் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். இந்த போமை எழுதின ஆத்தர்னா யாரு? ஓகே, இந்த போமை எழுதினவரோட பேரு. சோ அந்த ஆத்தரோட பேர் என்ன அப்படின்னா பேஜ் நம்பர் 63 உங்களோட டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 62 and 63ல இந்த போம் இருக்கு. 63ல ரெட் கலர் ஃபாண்ட்ல அந்த ஆத்தரோட நேம் கொடுத்திருக்காங்க, எலினார் ஃபார்ஜியான். அவரோட பேர் என்ன? எலினார் ஃபார்ஜியான். சோ இந்த எலினார் ஃபார்ஜியான் இந்த போம்ல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, ஒரு புக்ஸ படிக்கும் போது, ஓகே, ஒரு புக்க படிக்கும் போது அவருக்கு கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ என்ன பண்ணிருக்காரு, நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காரு. ஒரு புக்க படிக்கும் போது அவருக்கு என்னென்னலாம் ஒரு ஃபீல் வருது, ஓகே, எப்படி எல்லாம் ரியலைஸ் பண்றாரு அப்படிங்கறத நம்ம கிட்ட என்ன பண்ணிருக்காரு, இந்த போம்ல ஷேர் பண்ணிருக்காரு. ஓகே, சோ திஸ் poem is full and full about books. Who is the author of the poem? Elinor Farjian. Okay, so if you have your textbook, take page number 62. Okay, 62, 63ல 4 stanzas are there. Okay, 4 paragraph இருக்கு. And all the sentences are having very simple words. இந்த போம்ல எல்லாமே சிம்பிள் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. and it is easy to read and understand. Okay, so page number 62 and 63 எடுத்துக்கோங்க. 62ல first stanza. Okay, read along with me. Okay, or sing along with me. Okay, right, shall we sing? Yes. What world of wonders are our books, as one opens them and looks, new ideas and people rise in our fancies and our eyes. Okay, shall we sing again? What world of wonders are our books, as one opens them and looks, new ideas and people rise in our fancies and our eyes. Okay, now read along with me the first sentence. What world of wonders are our books? So or இது வந்து என்ன சொல்லக்கூடாது, அவர்னு சொல்லக்கூடாது, or. Right, what world of wonders are our books? Okay, so நம்ம கிட்ட இருக்கிற books இல்ல ஜெனரலா books, what world of wonders? Okay, exclamatory. இது வந்து இங்க என்ன கேக்கல, क्वेश्चन கேக்கல, இங்க என்ன சிம்பிள் இருக்கு, எக்ஸ்கிளமேஷன். சோ ஒரு அஸ்டானிஷிங், ஓகே, ஒரு ஆச்சரியத்துல என்ன செய்யறாரு, இந்த புக்ஸ்ல எவ்வளவு வண்டர்ஃபுல்லான திங்ஸ் இருக்கு. சோ வண்டர் அப்படின்னா இங்க என்ன மீனிங், மார்வலஸ். ஓகே, மார்வல்ஸ், அதுக்குள்ள எவ்வளவு ஆச்சரியங்கள் அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு. ஓகே, புக்ஸ பத்தி பேசுறாரு, புக்க பத்தி பேசுறாரு. வாட் வேர்ல்ட் ஆஃப் வண்டர்ஸ் ஆர் ஆர் புக்ஸ்? ஓகே, நம்ம கிட்ட இருக்கிற இந்த புக்ஸ் எல்லாம் எவ்வளவு ஒரு வண்டர்ஃபுல்லான விஷயம், அதுல எவ்வளவு ஒன்றான விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகே, ஆஸ் ஒன் ஓபன்ஸ் தெம் அண்ட் லுக்ஸ், ஒருத்தவங்க அதை ஓபன் பண்ணி அதை பார்த்தாங்க அப்படின்னா, அந்த புக்ஸ் எல்லாம் பாக்குறாங்க படிக்கிறாங்க அப்படின்னா, நியூ ஐடியாஸ் அண்ட் பீப்புள் ரைஸ். ஓகே, சோ அதை பார்க்கும் போது அதை ரீட் பண்ணும் போது புது புது ஐடியா நமக்கு என்ன பண்ணுமா, வருமா. அண்ட் பீப்புள் ரைஸ், இங்க பீப்புள்னு சொல்றது அந்த ஸ்டோரியில வர்ற என்னது, அந்த கேரக்டர்ஸ் சொல்றாரு. ஒரு ஸ்டோரி நீங்க ரீட் பண்றீங்க அப்படின்னா புது புது கேரக்டர் உங்களுக்கு என்ன ஆவாங்க, இன்ட்ரோடியூஸ் ஆவாங்க. இன் ஆர் ஃபேன்சிஸ். சோ இங்க ஃபேன்சிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இமேஜினேஷன்ஸ். சோ இமேஜினேஷன்ஸ்னா கற்பனை, உங்களோட கற்பனையில ஒரு புது புது ஐடியா வரும். அந்த ஸ்டோரியில இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் உங்க கூட என்ன ஆவாங்க, இன்ட்ரோடியூஸ் ஆவாங்க. ஓகே, shall we read, shall we sing again? What world of wonders are our books, as one opens them and looks, new ideas and people rise in our fancies and our eyes. Okay, shall we move on to the next stanza? The room we sit in melts away, and we find ourselves at play with someone who before the end may become our chosen friend. Okay, sing along with me again. The room we sit in melts away, and we find ourselves at play
with someone who before the end may become our chosen friend. Okay, right. The room we sit in melts away. So எந்த ரூம்ல உட்காந்து நீங்க புக்ஸை ரீட் பண்றீங்களோ அது அப்படியே என்ன ஆயிடுமா, மெல்ட் ஆயிடுமா. சோ அந்த புக்கை ரீட் பண்ணும் போது அப்படியே என்ன உருகி உருகி என்ன பண்றோமா, ரீட் பண்றோம். அதுல அவ்வளவு அழகான அற்புதமான விஷயங்கள் இருக்கு. and we find ourselves at play. ஓகே, நம்மளே அந்த ஸ்டோரிக்குள்ள என்ன பண்றோம், போற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. with someone who before the end. சோ அந்த புக்கை படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி someone யாரோ may become our chosen friend. ஓகே, அதுல இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் இல்ல ஏதோ உங்களை அட்ராக்ட் பண்ண அந்த கேரக்டர் உங்களோட ஃப்ரெண்டா மாறிடுவாங்க. சோ உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், அந்த ஃப்ரெண்டோட ஆட்டிடியூட் மாதிரி இருக்கும். அவ்வளவு புக்ஸ்ல என்ன இருக்கு, நல்ல விஷயங்கள் இருக்கு. ஓகே, சோ இது எல்லாமே குட் புக்ஸ். ஓகே, சோ நல்ல புக்ஸ படிக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும், ஒரு நல்ல திங்கிங் ஹேபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். ரைட். Shall we move on to the third stanza? Right. Or we sail along the page to some other land or age. Here's our body in the chair, but our mind is over there. Okay, sing again. Or we sail along the page to some other land or age. Here's our body in the chair, but our mind is over there. Okay, right. Or we sail along the page. Okay, எப்படி நீங்க வந்துட்டு சீல வந்து sail பண்ணுவீங்களோ அது மாதிரி இந்த பேஜஸ் வழியா, புக்ல இருக்கிற அந்த பேஜஸ் வழியா sail பண்ணும்போது to some other land or age. Okay, வேற ஒரு காலத்துக்கு இல்ல வேற ஒரு லேண்டுக்கு. ஓகே, நம்ம இருக்கிற இடத்துல இருந்து வேற ஒரு காலத்துக்கோ இல்ல வேற ஒரு இடத்துக்கோ நீங்க sail பண்ணும்போது, அந்த பேஜஸ் வழியா டிராவல் பண்ணும்போது here's our body in the chair. உங்களோட பாடி உங்களோட சேர், நீங்க எங்க உட்கார்ந்துருக்கீங்களோ அங்கதான் இருக்கும். பட் our mind, உங்களோட நினைப்பெல்லாம் எங்க இருக்கும், is over there. அங்க என்ன நடக்கும், அந்த ஸ்டோரியில அடுத்து என்ன நடக்கும், இவங்க எங்க போறாங்க அப்படிங்கிற அந்த திங்கிங் தான் எங்க இருக்கும், உங்ககிட்ட இருக்கும். உங்களோட திங்கிங்லாம் அங்க போயிடும், அந்த லேண்டுக்கு போயிடும், அந்த ஏஜுக்கு போயிடும். ஓகே, ரைட். உங்களோட பாடி மட்டும்தான் இந்த சேர்ல உட்கார்ந்துருக்கும், உங்களோட திங்கிங்லாம் எங்க இருக்கும், அந்த ஸ்டோரிக்குள்ள இருக்கும்னு சொல்றாங்க. சோ புக்ஸ் படிக்கும் போது அவ்வளவு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா. ரைட். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. Each book is a magic box which with a touch a child unlocks. In between their outside covers, books hold all things for their lovers. Yes, shall we sing again? Each book is a magic box which with a touch a child unlocks. In between their outside covers, books hold all things for their lovers. Yes, each book is a magic box. Okay, ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு மேஜிக் பாக்ஸ் மாதிரி. which with a touch, அதை டச் பண்ணோம் அப்படின்னா ஒரு சைல்டால என்ன பண்ண முடியுமா, அதை அன்லாக் பண்ண முடியுமா. ஓகே, தொட்ட உடனே என்ன பண்ண முடியுமா, அன்லாக் பண்ண முடியுமா. மேஜிக் பாக்ஸ் எப்படி ஓபன் பண்ணா அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குமோ, புக்ஸை ஓபன் பண்ணும் போது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இன் பிட்வீன் தேர் அவுட் சைட் கவர். ஸோ புக்குனா ஃப்ரண்ட்ல ஒரு கவர், பேக்ல ஒரு கவர் இருக்குமா, அந்த ரெண்டு கவர்ஸுக்கு நடுவுல அந்த இருக்கிற அந்த பேப்பர்ஸ்ல புக்ஸ் ஹோல்ட் ஆல் திங்ஸ் ஃபார் தேர் லவர்ஸ். ஸோ புக்ஸ் லவர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களாம் யாரு, புக்ஸ் படிக்கிறதுனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்கள தான் புக்ஸ் லவர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அந்த ரெண்டு கவருக்கு நடுவுல இருக்கிற அந்த பேஜஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, எலினார் ஃபார்ஜியான்னு சொல்றாரு. சோ ஒரு புக்கை படிக்கும் போது அவருக்கு எப்படி இருக்கான், இவ்ளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், இவ்ளோ எக்ஸைட்மெண்ட்ஸோட இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கிடைக்குதுன்னு சொல்றாரு. சோ நீங்களும் என்ன பண்ணணும், குட் புக்ஸை சூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கணும், குட் ஸ்டோரிஸை சூஸ் பண்ணி படிச்சு இந்த எக்ஸைட்மெண்ட்ஸை என்ன பண்ணிக்கணும், கேட்டுக்கணும், வாங்கிக்கணும். ஓகேவா சில்ட்ரன். ரைட். சோ இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த போமை என்ன பண்ணுங்க, மறுபடியும் ரீட் பண்ணி பாருங்க. அதுல இருக்கிற அந்த நியூ வேர்ட்ஸோட மீனிங்ஸ் என்னங்கிறத உங்களோட புக்ல பேஜ் நம்பர் 63ல கொடுத்திருக்காங்க, அதுல பாருங்க. ஓகே, வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். டேக் கேர். பை.